பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன்னாடி 2 ரக்காத்து சுன்னத்து தொழுகை இருக்குது. அந்த தொழுகையை பத்தி வரக்கூடிய ஆர்வமூட்டல்களை எல்லாம் பார்க்கிற நேரத்தில் சுப்ஹானல்லாஹ், இப்படி ஒரு தொழுகை இருக்குதான்னு யோசிப்பீங்க. ஃபர்து தொழுகைக்கு ஈக்குவலாக ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு தொழுகை, அதாவது முன் சுன்னத்துடைய சிறப்பை பத்தி முஸ்லீம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரக்காத்தல் ஃபஜ்ரி கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து இருக்குல்ல, அந்த முன் சுன்னத்து இந்த உலகமும் அதில் உள்ளவைகளையும் விட சிறந்தது. எல்லார வாழ்க்கையும் எப்படி ஓடுது? காலை 10 மணி ஆனா கடைக்கு ஓடிடுறோம், நைட்டு 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வர்றோம். உழைப்புன்னு சொல்லி உலகத்துக்காகத்தான் காலத்தை கழிக்கிறோம். உலகத்துக்காக காலம் கழிக்கிறவங்க என்ன நினைக்கிறேன் தெரியுமா? இந்த ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து இருக்குல்ல, அன்னைக்கு முழுக்க நீங்க உழைக்கிறது இந்த உலகத்தையும் விட சிறந்தது. ரசூலுல்லாஹ் காலத்துல ஒரு நபி தோழர் வர்றாரு, வந்து ஃபஜ்ரு தொழுகை முடிச்சதோட எழும்பி 2 ரக்காத்து தொழுகிறாரு. ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, என்னப்பா ஃபஜ்ரு தொழுகை 4 ரக்காத்து ஆயிடுச்சா அப்படின்னு கேக்குறாங்க. கேட்டதோட அவர் சொல்றாரு, இல்ல யா ரசூலுல்லாஹ், நான் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை தொழல, அதனாலதான் தொழுது முடிச்சதோட தொழுதேன் அப்படிங்கிறாரு. ரசூலுல்லாஹ் அங்கீகரிச்சுக்கிறாங்க, ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து பின் விடுபட்டுடுச்சுன்னு சொன்ன தொழுகை முடிச்சதுக்கு பிறகு கூட என்ன செய்யலாம், அதை தொழுதுக்குறங்கிறாங்க. ஏன் அவ்வளவு இம்பார்ட்டன் அந்த தொழுகையில, அவ்வளவு மகிமை. இந்த உலகம் அதில் உள்ளவைகள் கிடைப்பதை விட உங்களுக்கு சிறந்தது. இன்னொரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் முஸ்லீம்ல வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ்லயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லஹுமா ஹப்பு இலைய மினத் துன்யா ஜமீஆ. இந்த உலகம் அனைத்தும் எனக்கு கிடைப்பதை விட அந்த 2 ரக்காத்து தொழுவது சிறந்தது. அல்லாஹு அல்லாஹு யா ரப்பி யா அல்லாஹ், அல்லாஹு யா ரப்பி யா அல்லாஹு, அல்லாஹு யா ரப்பி யா அல்லாஹ், அல்லாஹு 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 யா ரப்பி யா அல்லாஹ், அல்லாஹு யா ரப்பி யா அல்லாஹ்.